ஹெல்தியான மில்லட்ஸ் அடை தோசை ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். 7 விதமான மில்லட்ஸ் ஹெல்தியான அடை தோசை ரெசிபி. இதில் நம்ம கொஞ்சம் கூட அரிசி ஆகட்டும், உளுந்து பருப்பாகட்டும், கடலை பருப்பு, அவல் சேர்க்காமலேயே மில்லட் புரோட்டீன் அடை தோசை ரெசிபி. இது வெயிட் லாஸுக்கும் டயாபெட்டிஸுக்கும் குட் ஃபார் ஹார்ட் ஹெல்த், ஐ புரோட்டீன், ரிச் இன் அயன், வெயிட் லாஸ் ஃப்ரெண்ட்லி, கட் ஹெல்த், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. ரொம்ப ஹெல்த்திலையும் மட்டும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்க்க போகிறது சாமை அடை தோசைங்க. இந்த ரெசிபிக்கு நான் 1 கப்பு சாமை அரிசி எடுத்துருக்கிறேன். 1 கப்பு சாமை அரிசிக்கு நம்ம 1/2 கப்பு வந்து தோரம் பருப்பு எடுத்துக்கலாம். இது வந்து முழு தோரப்பருப்பு, உடையாமல் இருக்கிறது. இது வந்து 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். இந்த தோரப்பருப்பில் ரொம்ப நியூட்ரிஷன் இருக்குது. 1/2 கப்பு வந்து சோயாபீனும் சேர்த்துருக்குறேன். இதுவும் நம்ம வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லது, நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ இந்த பருப்பு வகைகளும் இந்த சாமை சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ண பிறகு நல்ல தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வைக்கலாம். நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற மாதிரி இருந்தால் நைட்டு கூட ஊற வச்சா கூட ரொம்ப நல்லா இருக்கும். மில்லட்ஸு பருப்பு வகைகள் நல்லா ஊறணுங்க. நல்லா ஊறினா தான் அது நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக நமக்கு கொடுக்கும். இப்போ இந்த பருப்பு வகைகள் சாமையும் நல்லா ஊறி இருக்குது. இப்போ ஊறி இருக்கிற இந்த சாமை பருப்பு வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க. அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடயே காரத்துக்கு ஒரு 4-5 பச்சை மிளகாவும் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு பச்சை மிளகா விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வர மிளகாவும் சேர்த்துக்கலாம். கூடையே 5-6 பூண்டு பல்லும் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. அடை தோசைக்கு மாவு வந்து நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக கொஞ்சம் திக்காக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். இந்த அடை தோசை மாவுக்கு உங்களுக்கு பிடிச்ச காய்கறியை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணியோ இல்லை துருவியோ கூட நீங்கள் சேர்க்கலாங்க. நான் வந்து இந்த சொரக்காவை சேர்க்குறேன். ஒரு சின்ன துண்டு சொரக்காய் இருந்தால் கூட போதுங்க. இது நம்ம நல்லா சீவிட்டு 1 கப்பு எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த மாவுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனு கடுகு சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூனு ஜீரகமும் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்ச உடனே நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. சின்னதாக கட் பண்ணியிருக்கிற இஞ்சியும் சேர்த்துக்குங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக டாஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம துருவி இருக்கிற இந்த சொரக்காய் வந்து 1 கப்பு இது கூட சேர்த்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் டாஸ் பண்ணிங்கன்னா போதுமானதுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி காய்கறிகளை ஃப்ரை பண்ணி சேர்க்குறது பிடிக்கலன்னா கூட நீங்கள் ராவாக கூட மாவில் காய்கறி சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ரெடி பண்ணியிருக்கிற இந்த தாளிப்பை இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக பொடியாக கட் பண்ணியிருந்த இந்த கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கடைசியாக மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை அடை தோசையாக ஊற்றிக்கலாம். மாவு வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம அடை தோசை ஊற்றலாம். இப்போ மீடியம் சூடாக இருக்கிற இந்த தாவாவில் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி மாவு ஊற்றிட்டு லைட்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரொம்ப திக்காக இல்லாமல் தின்னாக இல்லாமல் மீடியம் சைஸில் நீங்கள் இந்த மாதிரி மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேம் அல்லது மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணும்போது நம்ம சேர்த்துருக்கிற இந்த பருப்பு வகைகள் அப்புறமா இந்த மில்லட்ஸு காய் வகைகள் வந்து நல்லா வெந்து கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு லிட்டு போட்டு கூட மூடி வச்சு இதை வேக வைக்கலாம். மில்லட்ஸ் அடை தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப அழகாக வெந்து வந்திருக்குது. இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவுலையும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அடை தோசையில் வந்து ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷன் இருக்குதுங்க. ரொம்ப ஹெல்த்தியான அடை தோசை இது. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகட்டும் டின்னருக்காகட்டும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் 2 சாப்பிட்டாலும் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குங்க. லைட்டாக இருக்கும் பாடிக்கு, நல்ல ஜீரணமும் நல்லா ஆகும். இந்த அடை தோசை மாவு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் 2 நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. சூப்பராக அடை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மில்லட் அடை தோசை பாருங்கள், ரொம்ப தின்னாக ரொம்ப மேலே வந்து கிறிஸ்பாக உள்ளே வந்து சாஃப்டாக ரொம்ப அழகாக வந்திருக்குது. இதை நீங்கள் சட்னி சாம்பார்லும் சாப்பிட்லாம். டயட் பண்ணுறவங்களுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட்டுங்க. நல்ல ப்ரோட்டீனும் ஃபைபரும் நிறைஞ்சிருக்கிற இந்த அடை தோசையை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் 1-2 நாள் நாம் இதை ட்ரை பண்ணும்போது நம்மளோட பாடியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்ப நாம் பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அடை தோசை வந்து ப்ரௌன் டாப் மில்லட்ஸு பீட்ரூட் அடை தோசை.
இது ஒரு வகையான திணை அரிசிங்க. புல் திணைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபைபர் இருக்குது. இது வந்து நான் 1 கப் எடுத்துருக்கிறேன். 1 கப்பு திணை அரிசிக்கு நம்ம 1/2 கப்பு வந்து பாசிப்பயிரும் சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாஷ் பண்ண பிறகு நல்ல தண்ணி சேர்த்துட்டு இது கூட நம்ம 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க. மில்லட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மில்லட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ஊறியிருக்குது. இப்போ இதை நம்ம இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு நம்ம இந்த மில்லட்ஸு இந்த பருப்பு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எப்பொழுதும் நீங்கள் மில்லட்ஸ் கிரைண்ட் பண்ணும்போது வந்து நீங்கள் இந்த பருப்பு மில்லட்ஸ் சேர்த்துட்டு ஒரு 2 சுத்து கிரைண்ட் பண்ணிடுங்க. அப்புறமேட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணும்போது மில்லட்ஸ் வந்து நல்லா கிரைண்ட் ஆகி நல்ல மாவு வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ கிரைண்ட் பண்ணியிருக்கிற மாவை நம்ம ஒரு மிக்சர் பவுலுக்கு இதை சேர்த்துடலாம். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக துருவிய பீட்ரூட் வந்து நான் ஒரு 3/4 கப்பு சேர்த்துருக்கிறேன். ஒரு பெரிய ஆனியன் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருந்த இந்த நிலக்கடலையும் ஒரு 1/2 கப்பு சேர்த்துட்டு நம்ம 1க்கு 2 இந்த மாதிரி உடச்சி பவுட்ரு பண்ணி இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே நினைக்கலாம் ப்ரௌன் டாப் மில்லட்ஸ் தான் நம்ம செய்யணுமா, இந்த புல் திணை இல்லாத நம்ம இந்த ரெசிபியை செய்யலாமான்னு நினைக்கலாம். உங்களுக்கு வீட்டில் என்ன மில்லட்ஸ் கிடைக்குதோ, உங்களுக்கு என்ன மில்லட்ஸ் பிடிக்குதோ அதை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ மீடியம் சூடாக இருக்கிற இந்த தாவாவில் நமக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு நம்ம அடை தோசையாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிற இந்த அடை தோசை மாவுக்கு மேலே நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு, நீங்கள் வறுத்த வெள்ளை எள்ளு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த எள்ளு நமக்கு ரொம்ப கால்சியம் கிடைக்குது. டெய்லி எதா ரூபத்தில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் எள்ளு சாப்பிடும்போது போனோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு எள்ளு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் இந்த அடை தோசை நல்லா கிறிஸ்பாக நீங்கள் சுட்டு எடுத்துக்குங்க. அடுத்ததாக இன்னொரு அடை தோசையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மில்லட்ஸ் அடை தோசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபயர் வந்து லோ ஃப்ளேமு இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா குக் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த அடை தோசைக்கு பீட்ரூட் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் கூட சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கீரை வகைகள் கூட நீங்கள் அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணி கூட சேர்க்கலாம். ரொம்ப சூப்பராக சிறுதானியம் பீட்ரூட் அடை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அடை தோசை கூட மேலே கிறிஸ்பாக உள்ள சாஃப்டாக ரொம்ப அழகாக வந்திருக்குதுங்க. இந்த நிலக்கடலை நம்ம சேர்த்துருக்கும்போது ரொம்ப க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் சைடிஷ்ஷாக வந்து பீட்ரூட் பச்சடியும் அப்புறம் தேங்காய் கடலை சட்னியும் செஞ்சுருக்குறேங்க. இதோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த மில்லட்ஸ் பீட்ரூட் அடை தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அடை தோசைங்க. ராகி, பாசிப்பயிரும் முருங்கைக்கீரை சேர்த்துட்டு நம்ம அடை தோசை செய்யலாம். 1 கப்பு ராகி எடுத்துருக்கிறேன். 1 கப்பு ராகிக்கு வந்து நான் 1/2 கப்பு பாசிப்பயிரும் எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணியிருக்கிற இந்த ராகிக்கு வந்து நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. ராகி வந்து நல்லா ஊறணுங்க. நல்லா ஊறினா தான் வந்து நம்ம மிக்ஸி கிரைண்டரில் கிரைண்ட் பண்ணும்போது நல்லா அரைப்படும். இல்லைன்னா கூட நீங்கள் பருப்பு தனியாக ராகி தனியாக கூட நீங்கள் ஊற வச்சுட்டு ராகியை நல்லா அரைச்ச பிறகு இந்த பருப்பும் சேர்த்துட்டு அரைக்கலாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி அரைச்சா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் அதை நீங்கள் பார்த்து இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்க்காம நல்லா கெட்டியாக ராகி நல்லா நைஸ் ஆகிற மாதிரி நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ராகி வந்து ஒன்று கூட விடாமல் நல்லா கிரைண்ட் ஆகி கிடைக்குங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு மிக்சர் பவுலில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம முருங்கைக்கீரையை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் ஆயிலுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கூடையை வந்து உளுந்தப்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு பச்சை மிளகாவும் இது கூட நீங்கள் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து 1 கப்பு முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் முருங்கைக்கீரைக்கு பதிலாக பாலக்கீரை இல்லை உங்களுக்கு பிடிச்ச கீரைகள் சேர்க்கலாம். இல்லைன்னா காய்கறி இருந்தாலும் சேர்க்கலாம்.
முருங்கைக்கீரை வந்து ஒரு 60லேருந்து 80% வேக வச்சுட்டு நம்ம சேர்க்கலாம். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு லோ ஃப்ளேமில் நான் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ரெடி ஆயிடுச்சு. இது நான் மாவோட இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆறின பிறகு இப்போ நம்ம இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் இது அடை தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த அடை தோசை மாவுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வேணாலும் தேங்காய் சின்னதாக கட் பண்ணி சேர்க்கலாம். இல்லைன்னா நிலக்கடலை கூட சேர்த்தா கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மீடியம் சூடாக இருக்கிற இந்த தவாவில் நாம் இந்த அடை தோசை மாவு ஊற்றிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் ஆயிலும் மேலே சேர்த்துட்டு நீங்கள் ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சு வேக வைங்க. அப்போ தான் வந்து அந்த கீரை, அந்த பருப்பு, ராகி எல்லாம் வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு வெந்து கிடைக்கும். இந்த மாதிரி திருப்பி போட்ட உடனே கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அங்கங்கே திக்காக இருக்கிற மாவு கூட உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வெந்து கிடைக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியங்க. நீங்களும் இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இன்னொரு அடை தோசையும் நம்ம ஊற்றி ரெடியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணி எடுக்கும்போது நல்ல வெந்து கிடைக்குங்க. ராகி, பாசிப்பயிறு, முருங்கைக்கீரை அடை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ தின்னாக, எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குது. இந்த முருங்கைக்கீரை கூட ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்குது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்டான அடை தோசை, ரொம்ப ஹெல்தி கூட. கண்டிப்பாக இந்த ராகி முருங்கைக்கீரை அடை தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான வரகரிசி பருப்பு வகைகள் சேர்த்தா அடை தோசை தான். 1 கப்பு வரகரிசி, அரை கப்பு வந்து கொள்ளு பருப்பு, அரை கப்பு வந்து மசூர் தால், அரை கப்பு வந்து பாசி பருப்பும் எடுத்துருக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த பருப்பு வகையில் மசூர் தால் தான் சேர்க்கணுமா அப்படின்னு ஒரு டவுட்ஸ் இருக்கும். மசூர் தாலுக்கு பதிலாக நீங்கள் பார்லி அரிசி கூட சேர்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக வரும் அடை தோசை. இப்போ இந்த வரகரிசி, இந்த பருப்பு வகைகளுக்கு நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண பிறகு நல்ல தண்ணி சேர்த்துட்டு இது கூட ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. ரெசிபி கூட நீங்கள் காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் நைட்டு ஊற வச்சுருங்க. நைட்டு செய்கிற மாதிரி இருந்தால் காலையிலே ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வரகரிசி பருப்பு வகைகள் ரொம்ப அழகாக நல்லா ஊறி வந்திருக்குது. அடுத்ததாக தண்ணி வந்து நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் இதை சேர்த்துக்கலாம். கூடையே ஒரு துண்டு இஞ்சி, இதை வந்து சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்குறேன். ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ மிளகா வேணும் அந்த அளவுக்கு நீங்கள் ரெட் சில்லி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து கொஞ்சம் ட்ரையாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாதிரி நைஸாக திக்காக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப திக்காக இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அடை தோசை மாவில் நம்ம தோசை கூட ஊற்றலாங்க. மாவு கொஞ்சம் தின்னாக செஞ்சுட்டு நம்ம தோசை கூட ஊற்றலாங்க. பாருங்கள், இப்போ லைட்டாக சூடாக இருக்கிற தாவாவில் நம்ம இந்த மாவு ஊற்றிட்டு நம்ம தோசை கூட ரெடி பண்ணிக்கலாங்க. இல்லை அடை தோசை பிளான் இல்லை, நம்ம தோசையாக சாப்பிடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா மில்லட்ஸும் பருப்பு ஊற வைக்கிற டைமில் வந்து நீங்கள் பார்லி கூட சேர்த்து ஊற வச்சு கூட நீங்கள் அரைச்சி நீங்கள் உடனடியாக இந்த தோசை ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இப்போது ரொம்ப கிறிஸ்பான தோசைவும் ரெடி ஆயிடுச்சு. இது சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சம் சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் கிறிஸ்பாக தான் இருக்கும். இப்போ அதே மாவில் நம்ம அடை தோசை ரெடி பண்ணலாம். துருவிய கேரட் வந்து ஒரு அரை கப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு வந்து நறுக்கிய வெங்காயம், ஒரு 1/4 கப்பு வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கிற தேங்காய், கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருந்தால் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது அடை தோசையாக நம்ம தாவாவில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தோசைக்கு மேலே வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கமாக வெந்த பிறகு இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வரகரிசி பருப்பு வகைகள் சேர்த்தா அடை தோசை ரெடிங்க. இந்த மாவு கூட நீங்கள் ஒரு 2 நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாவில் வந்து கேரட் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் நீங்கள் சின்னதாக கட் பண்ணி இல்லை துருவி கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஹை ப்ரோட்டீன் இருக்கிற இந்த அடை தோசை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. எனி சட்னியில் நீங்கள் தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க.
கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வரகரிசி பருப்பு வகைகள் சேர்த்த அடை தோசை. அடுத்ததாக ரிச் இன் அயன் ஐ ப்ரோட்டீன் நிறைஞ்சிருக்கிற இந்த கம்பு அடை தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கப்பு கம்பு எடுத்துருக்கிறேன். 1 கப்பு கம்புக்கு 1/2 கப்பு பாசி பயிர் எடுத்துருக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு அடை தோசை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் மில்லட்ஸ் வந்து சேர்த்து எடுத்துக்குங்க. நான் 1 கப்பு அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ நல்ல தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டேன். இந்த கம்பு பாசி பயிர் வந்து நல்லா ஊறிருக்குது பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இந்த அடை தோசைக்கு வந்து நான் பச்சை பட்டாணி சேர்த்து தான் செய்ய போகிறேங்க. காஞ்ச பச்சை பட்டாணியாக இருந்தால் 1/2 கப்பு ஊற வைக்கும் போதே ஊற வச்சு, இந்த மாதிரி ஊற வச்ச பட்டாணியாக இருந்தால் நீங்கள் இப்போ அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பட்டாணி சேர்க்குறேன். மிக்ஸி ஜாரில் 1 கப்பு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கிற, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டு ரொம்ப நைஸாக இல்லைங்க, ஒரு சுற்று கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு கோரஸாக கிரைண்ட் ஆகி கிடைக்கும். இப்போ இந்த பட்டாணியை வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே மிக்சர் ஜாருக்கு இப்போ நம்ம ஊற வச்சுருந்தா இந்த கம்பும் பாசி பயிரை நீங்கள் கிரைண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமலேயே கிரைண்ட் பண்ணுங்கள். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக இந்த மாதிரி திக்காக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் நான் சேர்த்துக்கிட்டு இதை ஒரு சைடில் வச்சிடலாம் இந்த மாவு. அடுத்ததாக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கூட வந்து 1/4 டீஸ்பூனு பெப்பரும் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பெப்பர் இடித்த பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி கூட இது கூட சேர்த்துட்டு டாஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே இந்த பட்டாணி வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, இதுவும் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு டாஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேகிறது வேண்டாம், ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போதுமானது. இதுக்கு வந்து அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புதினா கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ 2 நிமிஷம் ஆறட்டும். அப்புறமா நம்ம இந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அடை தோசை ஹெல்தி ப்ளஸ் ரொம்ப ஹை ப்ரோட்டீனுங்க. அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்கிற மாவை மீடியமாக சூடாக இருக்கிற இந்த தாவாவில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் ஆயில் இல்லாத கீ கூட நீங்கள் இது மேலே ஊற்றி சுடலாங்க. ஆயிலோட கீ சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ ஒரு லிட்டு போட்டு ஒரு 2 செகண்ட் மூடி வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி சுற்றிலும் கொஞ்சம் ஸ்பூனில் அழுத்தி கொடுத்து திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்குங்க. அப்போ தான் வந்து இந்த பட்டாணி மில்லட்ஸ் வந்து நல்லா வெந்து கிடைக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலேயும் நீங்கள் அடை தோசை ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, ரொம்ப ஈஸி தான். நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரெடி பண்ணிக்கலாம், நைட்டு டின்னருக்கும் இது ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ஹை ப்ரோட்டீன் இருக்குது. அது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. பச்சை பட்டாணி தான் சேர்க்கணுமான்னு உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் பச்சை பட்டாணிக்கு பதிலாக பாசி பருப்பு கூட ஊற வச்சு சேர்த்துக்கலாங்க. ஹெல்தியான கம்பு பாசி பயிரும் பட்டாணி அடை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அடை தோசை பாருங்கள், பார்க்கும்போதே வாயில் எச்சி ஊறுது. ரொம்ப அழகாக தெரியுது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. அழகு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை அப்படியே சாப்பிட்லாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அது இந்த புதினா சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வெள்ளை சோளம் பருப்பு வகைகள் சேர்த்துட்டு ஒரு ஹெல்த்தியான அடை தோசை ரெசிபி தான். இதுக்கு நான் வந்து 1 கப்பு வந்து வெள்ளை சோளம் எடுத்துருக்கிறேன். 1/2 கப்பு வந்து கருப்பு கொண்ட கடலை எடுத்துருக்கிறேன். 1/2 கப்பு இந்த பார்லி ரைஸும் எடுத்துருக்கிறேன். இதை கூடயே 1/2 கப்பு பாசி பயிரும் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சேர்த்துட்டேன், அந்த டைமில் வீடியோ ஆன் ஆகலை, சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சேர்க்க போகிறேன். இந்த வெள்ளை சோளம் பருப்பு வகைகளுக்கு நம்ம தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி, இது வாஷ் பண்ண பிறகு மறுபடியும் நல்ல தண்ணி சேர்த்துட்டு நம்ம 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். சோளம் வந்து ரொம்ப நேரம் எடுக்கும் ஊறுறதுக்கு, அது கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். வெள்ளை சோளம் தான் சேர்க்கணுமான்னு அப்புறம் ஒரு டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் சிறுதானியில் எந்த தானியம் வேணாலும் இதில் சேர்த்துக்கிட்டு நம்ம இந்த அடை தோசை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து 10 மணி நேரம் விட்டு பார்க்கலாம். இந்த வெள்ளை சோளமும் இந்த பருப்பு வகைகள் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, மணி மணி ஆட்டம்.
இப்போ இதை நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கிரைண்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். வந்து ஒரு 2 சுற்று நீங்கள் பல்ஸ் மோடில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாதிரி நைஸாக திக்காக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணியிருக்கிற மாவை ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ இன்னொரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூனு ஜீரகமும் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு காரத்துக்கு மிளகாவும் சேர்த்துக்குங்க. இது கூட பூண்டும் சேர்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிடிச்சா சேர்த்துக்குங்க. இது இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த மாவோட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதான் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் இதுக்கு சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 கப்பு வந்து கேபேஜ்க்கு சின்னதாக கட் பண்ணியிருக்குது சேர்த்துருக்குறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்குது சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அப்புறமா இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காய்கறிகளை நீங்கள் வந்து கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இப்படியே ராவாக கூட சேர்த்தா கூட டேஸ்ட் நல்லா இருக்கும். இது சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், இந்த பருப்பு வகைகள் நம்ம சேர்க்கறதுனால கேஸ்ட்ரிக் ஆகுமான்னு. அது எதனாலனா நம்ம சரியாக ஊற வைக்காமல் சரியாக நம்ம வேக வைக்காமல் சாப்பிட்றதுனாலையும் ஆகும். இது நம்ம நல்லா ஊற வச்சுருக்குறோம். நல்லா வந்து இது கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா இது குக் பண்ணால் நமக்கு அப்புறம் இது கூட காய்கறி பழ வகைகள் நம்ம சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கூட இல்லாமல் இதை பார்த்துக்கலாம் நம்ம. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த மாவை உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் இது 1லேருந்து 1.5 கரண்டி மாவு எடுத்துக்கிட்டு நீங்கள் அடை தோசையாக இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு லிட் போட்டு மூடி வச்சுட்டு நீங்கள் 2 பக்கமும் நல்லா சுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஹெல்த்தியான மில்லட்ஸ் கிரைன்ஸ் அடை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அடை தோசை கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் சாப்பிட்ணுன்னு இல்லைங்க. நீங்கள் ஈவினிங்கும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப லைட்டாக இருக்குங்க. ரொம்ப ஃபைபர் இருக்குது இதில். ரொம்ப ப்ரோட்டீனும் இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான அடை தோசை. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட அரிசியை சேர்க்காமலேயே நம்ம இந்த அடை தோசை ரெடி பண்ணியிருக்கிறோம். இது வெயிட் லாஸுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த அடை தோசை நீங்கள் அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை சட்னியோடு சாப்பிட்டாலும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குது. மேலே வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக உள்ள சாஃப்டாக ரொம்ப அழகாக வெந்து வந்திருக்குது. இந்த தோசை கூட பெரியவங்களிருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது உரகரிசி, பார்லி, பாசிப்பயிரும் சேர்த்து நம்ம அடை தோசை செய்யலாங்க. 1 கப்பு உரகரிசி எடுத்துருக்கேங்க. இந்த உரகரிசி வந்து ரொம்ப பாலிஷ்டாக இருக்குது. இது கூட 1/2 கப்பு வந்து பாசிப்பயிறு எடுத்துருக்கேங்க. இப்போ 1/2 கப்பு வந்து பார்லி எடுத்துக்கலாங்க. பார்லி வந்து இந்த வெயில் காலத்தில் நமக்கு ரொம்ப பாடிக்கு ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அளிக்கும். இப்போ நம்ம இந்த சேர்த்துருக்கிற இந்த வரகரிசி, இந்த பருப்பு வகைகளுக்கு நம்ம தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண பிறகு நல்ல தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சுருங்க. பார்லி வந்து சீக்கிரமாக ஊறாதுங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து இது ஊற வைக்கலாம். இப்போ 10 ஹவர்ஸ் விட்டு பார்த்தா இந்த பார்லியும் இந்த வரகரிசி இந்த பாசிப்பயிறு வந்து நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை தண்ணியை வடிகட்டிட்டு இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாவு கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து தண்ணி சேர்க்காம கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு வந்து நைஸாக கொஞ்சம் திக்காக நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு மிக்சர் பவுலுக்கு இதை சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த அடை தோசைக்கு நான் இந்த இனிப்பு பூசணி ஒரு பீஸ் சேர்க்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எது வேணாலும் சேர்க்கலாம். இந்த மூலங்கி, அப்புறம் கேரட்டு, பீட்ரூட்டு சேர்த்தா கூட ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு சின்ன துண்டு இந்த பூசணியை நான் துருவி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா சேர்த்துட்டு 1 கப்பு துருவியாக இந்த ரெட் பூசணியும் இது கூட சேர்த்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் டாஸ் பண்ணால் போதுமானதுங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு 2 நிமிஷம் ஆறின பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த அடை மாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பூசணி மட்டும் இல்லைங்க, இது கூட நம்ம கேரட்டு, மூலங்கி, அப்புறம் வந்து பீட்ரூட்டு கூட துருவி இது கூட சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ஃப்ரை பண்ணி சேர்க்கணுன்னு இல்லை, ராவாக கூட நீங்கள் வெஜிடபிள்ஸ் இது கூட சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணியிருந்தால் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்கனவே நம்ம செய்கிற மாதிரி அடை தோசையாக நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோவில் 7 விதமான அடை தோசை ரெசிப்பியில் நீங்கள் எந்த ரெசிப்பியில் வேணாலும் நீங்கள் ரொம்ப சாஃப்டாக அடை தோசை வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பார்லியை சேர்த்தா கூட உங்களுக்கு சூப்பர் சாஃப்டாக நம்ம அடை தோசை ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. மீடியம் சூடாக இருக்கிற இந்த தாவலில் நமக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டு நம்ம அடை தோசை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுக்கு மேலே வந்து நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிற வெள்ளை எள்ளும்
கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையும் நம்ம கார்னிஷுக்கு நம்ம இதை செட் பண்ணிவிட்டு நம்ம 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கிட்டோன்னா சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான சாஃப்டான அடை தோசை ரெடிங்க. இந்த அடை தோசை வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லைங்க, நீங்கள் நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்லாங்க. நான் வந்து சில நேரத்தில் எனக்கு டைம் கிடைக்கலன்னா ஃப்ரிட்ஜில் மாவு இருந்தால் கூட மத்தியானம் கூட நான் இந்த அடை தோசை சாப்பிட்றது உண்டுங்க. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்திங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் நான் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றிங்க.